ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 3வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். கல்ச்சரல் ஸ்டடீஸ்க்காக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் எல்லா செமஸ்டர்லையும் ப்ராஜெக்ட் கொடுப்போம். அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் குரூப்பாக பிரித்து வெளில கூட்டிட்டு போவோம். இதனால அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஹியோன் கிட்ட சொல்லுவாரு. கிட்டே இதை பற்றி சொல்லி நீங்களும் வரீங்களான்னு கேட்பாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம நான் வரலன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஹியோனும் எங்க கூட வராருன்னு சொல்லவும், வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணல, அடுத்த வாரம் நான் ஃப்ரீயாக இருக்கேனா என்னன்றதை யோசிச்சு பார்த்தேன். இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஹியோனுக்காக தான் இவங்க வராங்கன்றது ஆடம்க்கு நல்லாவே தெரியும். அப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கிறதால தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரி, ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட தான் தங்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாரு. பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியான்னு கேட்பாரு. இப்பதான் ஹியோன் எப்படி ஒத்துக்கிட்டாருன்றதை காட்டுவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ப்ராஜெக்ட் ஆன்னு கேட்பாரு. ஆமா, இங்க உள்ள கிராமத்தோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத உங்கள்கிட்ட நான் காட்டலான்ட்டு நினைச்சேன். அதோட 3 நாள் பகல் 2 நைட்டு அங்கேயே தங்க போறோம்னு சொல்லுவாரு. சரி, ஓகே, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஹியோன் சொல்லுவாரு. ஓகே, அப்ப இந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம கார்ல தான் போக போறோம்னு சொல்லுவாரு. கிட்ட இதை பத்தி சொன்னதும் எக்ஸைட் ஆயிடுவாங்க. எப்படியாவது நான் ஹியோனோட கார்ல போகணும், அப்பதான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரிப்புக்கு போறதுக்கான நாளும் வந்துடும். எல்லாரும் லக்கேஜை வச்சுட்டீங்களான்னு ஆரம் கேட்பாரு. சார், லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சாச்சு. சாரா, நாரா, நான், சாஃப்ரோல், நாங்க எல்லாரும் ஒரே கார்ல வரோம். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஒன்னா வந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாரா, பாத்தியா இந்த பசங்க எல்லாம் எப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னு ஆடம் சொல்லுவாரு. சார், இவங்க 2 பேரும் எப்போதும் இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க எதுவும் கண்டுக்காதீங்கன்னு சாரா சொல்லுவான். சரி, ஓகே, லேட் ஆயிட்ட போது வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஹியோனோட கார்ல உட்காரலான்ட்டு போவாங்க. ஆடம் பார்த்ததுமே, வாங்க என்னோட கார்ல வந்து உட்காரலாம், ஏற்கனவே நான் காரெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன், ஏர் ஃப்ரெஷனர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், வாங்க போகலான்னு கூட்டு போயிடுவாரு. சாராவும் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. ஹியோன் அவரோட கார்ல போய்கிட்டு இருப்பாரு. ஆடமும் சோவும் ஒன்னா போய்கிட்டு இருப்பாங்க. இடையில பெட்ரோல் பங்க்ல காரை நிறுத்திருப்பாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சாராவும் நாராவும் போயிடுவாங்க. வா நம்மளும் போயிட்டு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரலாமான்னு நிசாம் கேட்பான். வேணாண்டா, நம்ம போக வேணான்னு சாஃப்ரோல் சொல்லுவான். ஆடம் கார்ல இருந்து தப்பிச்சு வந்து இவங்களோட கார்ல வந்து உட்காந்துருவாங்க. இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. மன்னிச்சிருங்க, இதை பத்தி நான் உங்கள்கிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க 2 பேரும் ஆடமோட கார்ல வாங்க, நான் இந்த கார்லயே வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. மேடம், எங்களால இதை பண்ண முடியாது, நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள்ல ஒருத்தர் காணாம போயிட்டா கூட நாங்க எல்லாரும் சோகமாயிடுவோம், யோசிச்சு பாருங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா காணாம போயிட்டோம்னா அவங்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவான். தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆடம் சொல்ற லைன்ஸ் எல்லாம் என்னால கேட்கவே முடியல, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் தோத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இப்பதான் என்ன நடந்துச்சுன்றதை காட்டுவாங்க. ரவுண்ட் 1ல என்ன ஆயிருக்கும்னா, கிட்ட ஏதாவது பேசலான்ட்டு ட்ரை பண்ணுவாரு. ரோடு எங்க இருக்கு எனக்கு தெரியலையேன்னு கேட்பாரு. நீங்க கூகுள் மேப்பை தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதையே பார்த்து போங்கன்னு சொல்லுவோம். கூகுள் மேப்பா? நான் அதை ஃபாலோ பண்ணல, என்னோட இதயத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் ரோட தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது, என்னால கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, அடுத்து செகண்ட் ரவுண்ட். நீங்க இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நாம நம்மளோட டெஸ்டினேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நீங்க எங்கிட்ட கொஞ்சமாவது பேசலாம்ல, எனக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்னது உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஆமா, என்னோட இதயத்துக்கு தான் உடம்பு சரியில்லை, ஒன் சைட் காதலால எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. 2வது ரவுண்டும் ஃபெயில் ஆயிடும். அப்பயும் நிறுத்தாம 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவாரு. என்னாச்சு, நீங்க டயர்டா இருக்கீங்களான்னு கேட்பாரு. இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளா நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், எப்பவுமே நீங்க தான் என்னோட மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவாரு. போதும் நிறுத்துங்க, நான் காரை விட்டு இறங்கிடுறேன்னு சொல்லுவாங்க. இல்லங்க, நான் சும்மா ஜோக் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. 3வது ரவுண்ட்லயும் தோத்துருவாரு. நான் அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துட மாட்டேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வந்துருவாரு. இந்த கார் ரொம்பவே ஷைனிங்கா இருக்கு, எனக்கு இந்த காரை ஓட்டணும்னு தோணுது, ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கு, நீங்க என்ன மிஸ் பண்றீங்களான்னு கேட்பாரு. ஆடம், எதுக்காக நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், இவங்க 2 பேர் கூட இப்படி கார்ல இருக்க முடியும், அதனால ஆடமோட காருக்கு போயிடுவாங்க. ஹியோன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவரோட காருக்கு வருவாரு. சாராவும் நாராவும் அவங்களோட காருக்குள்ள வரலான்ட்டு பார்ப்பாங்க. மேடமும் ஆடமும் இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் இந்த கார்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு சாராவோட பேக் கொடுத்து கிளம்புன்னு சிக்னல் கொடுப்பாங்க. 2 பேரும் ஹியோனோட காருக்குள்ள போவாங்க. இவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பாரு. சார், இதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆடமும் என்னோட கார்ல இருக்காங்க, அதனாலதான் நாங்க உங்களோட காருக்கு வந்தோம், நான் வேணா காரை ஓட்டவான்னு கேட்பா. போதும் ரொம்ப பேசாதன்னு சாரா சிக்னல் கொடுத்துட்டு இருப்பா. சாராக்கு ஹியோனை பார்க்கும்போது பிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டது. 2 பேரும் ஒருத்தர் இடிச்சுக்கும் போது சாரா இப்ப நடந்ததுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் என்ன மன்னிச்சிருன்னு ஹியோன் மன்னிப்பு கேட்டது. சாரா, நீ ஹியோனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அவர் எப்பவுமே டைமை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அதை நீ நோட் பண்ணியா, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இதனால சாரா என் மேல கோவமா இருக்கான்னு ஹியோன் என்கிட்ட கேட்டாருன்னு சஃப்ரல் சொன்னது. உன்னையோட ட்ரீட்மெண்ட்கான பில்ல நானே பே பண்றேன், நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு இஸ்லாம்ல இருக்குல்லன்னு ஹியோன் சொன்னது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஹியோன் மேல சாராவுக்கு லைட்டா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆடமுக்கு நடுவுல ஏதாவது போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு நாரா கேப்பா. எதுக்காக நீ தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சாரா கேப்பா. எனக்கு அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா மேடம், உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, லெக்சரரா நான் என்னோட வேலையை மட்டும் தான் பாக்குறேன்னு சொல்லுவாரு. ஹியோன் சாராவே பார்த்துட்டு இருப்பாரு. சாராவை இந்த நோட் பண்ணுவா, சைட்ல பார்க்க ஆரம்பிச்சிருவா. ஹியோன் சாராவை லவ் பண்றாருன்றத நாரா
சாராவுக்கு இதுல இருந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். சோ ரொம்ப நேரம் டிராவலுக்கு அப்புறம் சிட்டில இருந்து கிராமத்துக்கு வந்துருவாங்க. உள்ள வந்ததுமே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டோஸ் எடுத்துக்குவாங்க. அங்க உள்ள இடத்தெல்லாம் சுத்தி பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹியோன் சாராவையே பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்து எல்லாரும் போட்டிங்க்கு போய்கிட்டு இருப்பாங்க. சாராவும் ஹியோனும் ஒன்னா போய்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மேடம் சோவுக்கு கஷ்டமா இருக்கும். ஹியோனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது டேட்டிங் மாதிரிதான். சாராவையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சாராவும் ஹியோனை பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்ட்ல டைட்டில் சாங் போய்கிட்டு இருக்கும். இவங்களோட ரியாக்ஷனையும் பேக்ரவுண்ட் சாங்கையும் கேட்கும் போது அவ்வளோ கியூட்டா இருக்கும். வில்லேஜ்ல உள்ள சாப்பாடெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹியோனுக்கு சாரா ஊட்டி விட்டுட்டு இருப்பா. நிசாம் நீ என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு செஃப்ரல் கேட்பா. நான் கொரியன் கல்ச்சரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாத்தையுமே ஃபாஸ்டா பண்றாங்கன்னு சொல்லுவான். நிசாம் நான் சொல்றத கேளு, நீ நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உன்னோட கண்ணு முகம் எல்லாத்தையும் மாத்தினா கூட எதுவும் மாற போறது இல்ல. நீ நிசாமா தாண்டா இருப்பன்னு சொல்லுவான். நான் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ண போறது இல்ல, கொரியன் கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும்ன்றத தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நான் கொரியாக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்க வேணால, அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாராவும் ஹியோனும் ஒன்னா இருக்கத பாப்பான். சாரா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்னு கேட்பாரு. சொல்லுங்க நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்பா. மலேசியன் சாப்பாடு எப்படி சமைக்கணும்ன்றத நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. ஓகே சார், இந்த பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நைட்டு சமைக்கிறதுக்கான பார்பிக்யூ ரெசிபியை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னெல்லாம் சமைக்கணும்ட்டு நான் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. பாக்கிறதுக்கு அங்க டிராமா போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வேற யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறதுன்னு சாஃப்ரல் கேட்பான். ஒன்னும் ஆகாது, நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, தள்ளி உட்காருங்கன்னு நாரா சொல்லுவா. பாத்தியா சாஃப்ரல் உன்னோட விதி வந்துடுச்சுன்னு நிசாம் சொல்லுவான். இவதான் என்னோட விதினா வாழ்க்கை மொத்தமும் சிங்கிளா இருந்து சாகத்துக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லுவான். நீங்க ரெண்டு பேரும் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாரா சொல்லுவா. சரி சரி விடு, நாங்க ரெண்டு பேரும் சாராவை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், பாரு லவ் ஸ்டோரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவான். பாக்கிறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு நாரா சொல்லுவா. ரெட் சிக்கன் எப்படி சமைக்கிறதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. ஸ்பைசி டொமேட்டோ சிக்கனை கேக்குறீங்களா, வெயிட் பண்ணுங்க நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறேன், இததான் சொன்னீங்களான்னு கேப்பா. ஆமான்னு சொல்லுவாரு. அவங்க ரெண்டு பேரையும் பாக்கிறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஹியோன் எனக்கு கிடைக்கலனாலும் என்னோட ஃப்ரெண்டுக்கு கிடைச்சதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்றத நினைச்சு லைட்டா கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவா. அப்ப உன்னோட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கறதுல உனக்கு இருப்பமான்னு சாஃப்ரல் கேட்பான். நாரா அப்பெல்லாம் சொல்ல வரலன்னு நிசாம் சொல்லுவான். ஹியோன் சாராவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சாராவுக்கு எந்த மாதிரி பசங்களா பிடிக்கும்னு நிசாம் கிட்ட கேட்கும் போது சாராவுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச பையனை தான் பிடிக்கும், செஃப் வான் ராம்சாய் மாதிரின்னு நிசாம் சொன்னதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சோ நமக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சா சாராவுக்கு நம்மள பிடிக்கும்ன்றதாலதான் சாரா கிட்ட எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டுட்டு இருப்பாரு. சாரா பாட்டுக்கு ரெசிபியை சொல்லிக்கிட்டே இருப்பா. இவரு பாட்டுக்கு சாராவை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நல்லா குக் பண்ண கத்துக்கு வரா என்னன்றது தெரியல, ஆனா சாராவை நல்லா சைட் அடிச்சுட்டு இருப்பாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்கிரீடியன்ட் ரெடி பண்ணி சமைச்சு முடிச்சு ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அங்க உள்ள கார்டன்லயே எல்லாரும் ரிலாக்ஸ்டா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. நாராவும் சாராவும் பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆடம் இப்ப கூட சோ கூட பேசத்தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. சோ கண்டுக்க மாட்டாங்க. ஹியோன் அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்லா மிங்கிள் ஆயிடுவாரு. எல்லாரு கூடயும் பேசிட்டு இருப்பாரு. நைட் ஆயிடும். ஹியோன் பார்பிக்யூ செஞ்சுக்கிட்டே சாராவையே பார்த்துட்டு இருப்பாரு. முதல்ல சாஃப்ரல் பாட்டு பாடுவான். அடுத்து ஹியோனை கூப்பிட்டு வாங்க சார் நீங்களும் பாடுங்கன்னு கூப்பிட்டு போவான். ஹியோன் என்ஜாய் பண்ணி பாடிட்டு இருப்பாரு. சாரா இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருப்பா. சோவும் ஹியோன் பாடுறத இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆடம்க்கு இதை பார்க்கும்போது ஜெலஸ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து ஆடம் பாடிக்கிட்டு இருப்பாரு. சோவும் ஹியோனும் ஒன்னா பேசிட்டு இருக்கத பார்க்கும்போது சாராவுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கும். சார் என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக டல்லா இருக்கீங்க, உங்களுக்கும் சார் ஹியோனுக்கும் நடுவுல ஏதாவது சண்டையான்னு சாஃப்ரல் கேட்பான். நான் இதுக்காக ஹியோன் கூட சண்டை போட போறேன்னு கேட்பாரு. சார் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட சொன்னாதானே தெரியும், எங்க கூட ஷேர் பண்ணுங்கன்னு கேட்பான். ஓகேப்பா சொல்றேன்னு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. நிசாம் மைக்ல பேசிக்கிட்டு இருப்பான். அட்டென்ஷன் பிளேஸ்ன்னு சொல்றதுக்கு எக்ஸ்டென்ஷன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பான். டே அது அட்டென்ஷன் பிளேஸ், நீ தப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு சாஃப்ரல் சொல்லுவான். சரி சரி ஓகே அட்டென்ஷன் பிளேஸ், நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க சார்னு கேட்பான். செகண்ட் சான்ஸ்ன்ற பாட்டு தான் பாட போறேன், உன்னால டியூன் போட முடியுமான்னு சொல்லிட்டு ஹியோன் பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சிருவாரு. லவர் தன்னோட காதலிக்கிட்ட நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் இன்னும் உன்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறியான்னு தான் அந்த பாட்டோட லைன்ஸ் மொத்தமும் வரும். ஹியோன் பாடுறதையே சோ ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆடம்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஜெலஸ் ஆகிட்டு இருக்கும். சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு நிசாம் சொல்லுவான். அடுத்து ஆடமை கூப்பிடுன்னு சாரா சிக்னல் கொடுப்பா. அடுத்து சார் ஆடம் தான் பாட போறாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவான். ஆடம் பாடுறதுக்காக வந்ததும் சோ ஹியோன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆடம்க்கு இன்னும் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கும். சார் நீங்க என்ன பாட்டு பாட போறீங்கன்னு கேட்பான். காதல சொல்லவும் சீரியஸா தான் சொல்றீங்களான்னு கேட்பான். ஹியோன் பண்ண அதே பாட்டையே பாடிக்கிட்டு இருப்பாரு. சோ கண்டுக்கவே மாட்டாங்க, ஹியோன் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவரால் முடிச்ச அளவுக்கு ஃபீல் பண்ணி பாட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. ஹியோனும் சோவும் ஒன்னா இருக்கதை பார்க்கும்போது கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பாடிக்கிட்டு இருந்தேன், என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி மைக்க கொடுத்துட்டு போயிடுவாரு. என்ன சார் ஃபுல்லா பாடாம கொடுத்துட்டு போயிட்டீங்க, அப்பனா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம்னு நிசாம் சொல்லிட்டு இருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் சொல்லி நானும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையாவே போறது, நீங்களும் அதை பாத்தீங்க தானே. சோ ஹியோனை தனக்கு பிடிச்சிருக்குன்னு வெளிப்படையா காட்ட ஆரம்பிச்சதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாரு. சார் நல்லா மூச்சை இழுத்து விடுங்க, எல்லாமே சரியாயிடும், திரும்ப திரும்ப பண்ணுங்கன்னு
நிசாம் சொல்லுவான். ஆடம் ட்ரை பண்ணி பாப்பாரு. அப்படிதான் சார், அமைதியா இருங்கன்னு சொல்லுவான். நான் என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுன்ட்டு நினைச்சேன், அவ்வளவுதான், உங்களை தொல்லை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாரு. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு செவரல் சொல்லுவான். நான் சும்மா ஹெல்ப் பண்ணுன்ட்டு தான்டா நினைச்சேன்னு சொல்லுவான். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஹியோனை பாப்பாரு. ஹியோன் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. சாராவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. சாரா தங்கிட்ட பேசினது எல்லாத்தையும் நினைச்சு ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆடம்க்கு ஹியோனை பார்க்கும்போது இன்னும் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கும். தூங்க போயிடுவாரு. ஹியோன் இன்னமும் சாராவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. சாரா கிட்ட பேக கொடுத்தப்ப அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா இல்லையா, அதெல்லாம் நான் வந்துகிட்டு இருக்கோம். சிரிச்சுட்டு இருப்பாரு. சாரா ப்ரே பண்ணி முடிச்சுட்டு நாராவை எழுப்பிட்டு இருப்பா. அவ பாட்டுக்கு கண்டுக்காம தூங்கிட்டு இருப்பா. நாரா எழுந்துரு, டைம் ஆயிடுச்சு, எதுக்காக நீ எழுந்திருக்க மாட்டேங்கிற, எழுந்திருக்க போறியா இல்லையான்னு சொல்லி கிள்ளிட்டு இருப்பா. நாரா எழுந்திருக்கிற மாதிரியே தெரியாது. திவ்யாவை எழுப்பி நீ போயிட்டு குளின்னு சொல்லுவா. சரி நான் போயிட்டு குளிக்கிறேன்னு திவ்யா சொல்லுவா. நாரா எழுந்துரு, திவ்யாவுக்கு முன்னாடியே குளி பண்ணி என்கிட்ட சொன்னில, எதுக்காக இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு எழுப்பி விட்டுருவா. என்னாச்சு, எதுக்காக நீ என்ன எழுப்பி விட்டுன்னு நாரா கேப்பா. போயிட்டு குளிச்சுட்டு வான்னு வெளில அனுப்பி விட்டுருவா. ரூம்க்கு வெளில 2 பொண்ணுங்க நின்றுட்டு இருக்கத பார்த்துட்டு என்ன நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லுவாங்க. என்னோட ரூம்க்கு வெளில நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னோட வேலையை பார்க்க சொல்றீங்களா, என்ன நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. சரி ஓகே அங்க பாருன்னு சொல்லுவாங்க. ஹியோன் இவங்கெல்லாம் கண்டுக்காம ஒரு பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க கூட சேர்ந்து இவளும் பார்க்க ஆரம்பிச்சிருவா. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பா. சாராவுக்கு குரல் கேட்கவும் வெளில வந்து நாரா என்னாச்சுன்னு கேப்பா. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேரும் உன்னோட ரூமுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டுட்டு எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ரூமுக்கு போங்கன்னு சொல்லுவா. நாரா சாராவை கண்டுக்கவே மாட்டா. சைட் அடிப்போம், சந்தோஷமாக இருப்போன்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டே இருப்பா. எனக்கு அந்த கேண்டி வேணும்னு சொல்லிட்டு இருப்பா. இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, இல்லனா நாளைக்கு நான் உன்னை எழுப்ப வேண்டியதா இருக்கும்னு சொல்லி ரூம்குள்ள அனுப்பி விட்டுருவா. சாரா போறதுக்கு முன்னாடி ஹியோனைய பாத்துக்கிட்டு இருப்பா. தனக்கு ஹியோன் பேனா கொடுத்து ஹெல்ப் பண்ணது. நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிரும். நம்ம நேசிக்கிற ஒருத்தங்களை இழந்துட்டோம்னா அவங்க திரும்ப கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னது. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாப்பா. ஹியோனுக்கு தம் மேல லவ் இருக்கு, அதனாலதான் இப்பெல்லாம் பேசியிருக்காருன்றது இப்பதான் புரிய ஆரம்பிக்கும். அப்படியே லவ் ஃபீலோட ஹியோனை பாத்துக்கிட்டு இருப்பா. ஹியோன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாராவை பாப்பாரு. சாராவுக்கு ஆக்டிவா இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும்னு நிசாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும். சாராவுக்கு நேரா ஹார்ட் சிம்பிள் வச்சு தன்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹியோன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கியூட்டா இருக்கும். சாராவும் பாப்பா இவர் தன்னை லவ் பண்றாருன்றது சாராவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஹியோன் தன்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணதை நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ட்ரிப் முடிஞ்சு ஊருக்கு வந்துருவாங்க. சார் எங்களை டிராப் பண்ணதுக்கு நன்றி, பெட்ரோல் ஃபீஸ் நாங்க கொடுக்கணுமான்ட்டு கேட்பான். ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க புரியலன்னு கேட்பாரு. இவ்வளவு தூரம் டிராப் பண்ணிருக்கீங்களா, பெட்ரோல் ஃபீஸை நாங்களும் ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம், நம்மலாம் ஒரே வழியா தானே வரும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரு. ஓகே சார், உங்களால எங்களுக்கு கொஞ்சம் பணம் சேவ் ஆகுது, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு போவாங்க. சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாய் சொல்லுவானுங்கன்னு இவ பாட்டுக்கு கையை ஆட்டிக்கிட்டே இருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கண்டுக்காம அவனு பாட்டுக்கு வீட்டுக்கு போனா போதுன்னு போய்கிட்டு இருப்பானுங்க. சாரா பாட்டுக்கு கையை ஆட்டிக்கிட்டே இருப்பா. ஹியோன் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம காருக்குள்ள ஒரே கொசுவா இருக்கு, நான் விண்டோவை ஓபன் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி விட்டுட்டு நிறைய கொசு வந்துச்சு, அதனாலதான்னு சொல்லிட்டு இருப்பா. சாரா பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஹியோனுக்கு கியூட்டா தான் தோணும். சிரிச்சிட்டு இருப்பாரு. அடுத்து சாராவோட வீட்டுல ட்ராப் பண்ணிடுவாரு. போறதுக்கு முன்னாடி சாரா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு கொரியன்ல சொல்லுவாரு. சாராவுக்கு தான் கொரியன் தெரியாது, என்ன சொல்றாருன்னு புரியாம பாத்துக்கிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.